தலைவரே நீங்க சொன்ன மாதிரி அசிஸ்டன்ட் கமிஷனை போட்டு தள்ளிட்டோம் நான் எப்பட அசிஸ்டன்ட் கமிஷனர் போட்டு தள்ள சொன்னேன். நீங்க என்ன ஒரே புழுக்கமா இருக்கு, ஏசியை போட்டு அப்படிங்க. ஏசியை போட்டுறாங்க. டாக்டர் நேற்று ராத்திரி மாவாட்டுற மாதிரி கனவு கண்டேன். சரி, அதுக்கு முன்னாடி உளுந்து ஊற போற மாதிரி கனவு கண்டேன். பாலா, இந்த தோசை ஏன் திருப்பி போடுறோம் தெரியுமா? ஏன் திருப்பி போடுறோம்? அதால திரும்ப முடியாது, நம்ம திருப்பி போடுறோம். 2 கூட்டினா 4, 4 கூட்டினா 8, 16 கூட்டினா 32. கரெக்ட் தானே? அப்படின்னா 1,300,000 1,300,000 கூட்டினா என்ன வரும்? எனக்கு கோவம் வருது, ஆட்டிக்கு மூஞ்சி எடுக்குது. ஈஸியா இருக்குதுல்ல, நீங்க வச்சிட்டு கஷ்டமா இருக்குது. மச்சான் உன்ட்ட ஒரு ஜோக் சொல்லவா? சொல்லு. அழுகியே போகாத பழம் என்ன பழம்? அழுகியே போகாத பழமா? எல்லா பழமும் அழுகுமே. தெரியல, என்ன பழம் சொல்லவா? அப்பளம். நமக்காக உயிரை கொடுக்கறவங்கள யாருக்குங்க பிடிக்காது? அதனாலதான் எனக்கு சிக்கனு மட்டனு மீன் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாயில புண்ணா? வாந்தி வருதா? ஊமையா? மௌன விரதமா? ஏன் அது வந்து மௌன விரதம்? இன்னைக்கு பூரா பேச மாட்டேன். தோபார் பசங்களா, நீங்க யாருமே நல்லா படிக்கிறது இல்லைன்னு உங்க பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. எந்த ஸ்டேஷன்ல சார்? ரயில்வே ஸ்டேஷன்ல. இந்த மாதிரி நெக்லா பேசுறதால தான் மண்டையில நீ கொட்டு வாங்குறது. சாரி சார். சரி பசங்களா, உங்க எல்லாருக்கும் நான் ஒரு கேள்வி கேட்பேன். யார் அந்த கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்றீங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு டியூஷன் லீவே. சொல்றேன் கேளுங்க. ஒரு நடு கடல்ல ஒரு மாமரம் இருக்கு. அந்த மாமரத்துல இருக்கிற மாங்காவை எப்படி பறிப்பீங்க? அதுதான் இல்ல, அந்த மரத்தை சுத்தி ஃபுல்லா முதலைங்க இருக்கு. அதுவும் இல்ல, ஏன்னா அந்த மரத்தை சுத்தி ஒரு பாறைங்க இருக்கு. ஃப்ளைட்லயா? ஃப்ளைட்னா உங்க அப்பா நான் வச்சுக்கிறேன். அதே மாதிரி நடு கடல்ல மாபாத்த உங்க அப்பா வச்சாரு. நான் இப்படி அசிங்கப்படுத்திட்டா? அக்கா, இந்த ஊர்ல சாப்பாடு எங்க விக்கும்? இந்த ஊர் இல்லப்பா, நீ எந்த ஊருக்கு போனாலும் சாப்பாடு தொண்டையில தான் விக்கும். அறிவுக்கு ஆரத்தி எடுத்து அரச மரத்துக்கு அடியில உன் கையை பட்ட உடனே இங்க பாத்திரம் எல்லாம் வெள்ளி பாத்திரமா மின்னுது. செருப்பு பிஞ்சிரும். சிங்க மாதிரி இருந்துட்டு எச்சி பாத்திரம் கழுவி வெட்டிக்கு குத்தலு. அப்ப மன்னிப்பு கேட்டு உழைச்சி சம்பாதிக்க வேண்டியதானே? உழைச்சா அதுக்கு பேசாம இந்த கர்மத்தை செஞ்சிடலாம்.